சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அஜித்குமார் சாரை பற்றின தகவல் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவரை பற்றின ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் அது அவரோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, அண்ட் அவரோட ஆப்ரேஷன் பற்றின ஏராளமான விஷயங்கள்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்குமார் சாருக்கு இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஷூட்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அவர் பிரசாந்த் நீல் கூட சேர போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இப்போதைக்கு நடக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் அஜித்குமார் சார் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. கடந்த மார்ச் மாதம் அவர் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஒரு சர்ஜரியோட தொடர்ச்சி தான் இந்த ஒரு சர்ஜரியும். அண்ட் அப்போ மைனராக பண்ணியிருந்தாங்க, இப்போ மேஜர் சர்ஜரி இருக்குது. இந்த ஒரு சர்ஜரி இவ்வளோ பெரிய கேப் விட்டதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று, இந்த சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 months ஆகியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த சர்ஜரி பண்ணணும். அண்ட் இன்னொன்று, இவர் நிறைய படங்கள் கமிட் ஆகியிருந்ததுனால அதை முடிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையினால மாதங்கள் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. இதனால் அவருக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஜித்குமார் சாரோட கைகள் அப்பப்போ வேலை செய்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. என்னப்பா சொல்கிற, கம்பி கட்டுற கதையாக இருக்கே, அங்கே பின்னாடி தானே ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதாவது காது கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அவருக்கு எதுக்கு கை வேலை செய்யாமல் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அனிச்சை செயல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பாடி பார்ட்ஸ் கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு மூளைக்கு போகிற நரம்பில் தான் பிரச்சனை இருந்திருக்கு. அண்ட் அதனால் இவரோட கைகள் அப்பப்போ ஒரு சில சமயம் ஒர்க் ஆக மாட்டேனுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மிகப்பெரிய அளவில் இல்லை, சாதாரணமாக தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் ஆப்ரேஷன் கூடிய சீக்கிரத்திலே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைலாம் வராது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்களாமா. அண்ட் இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்க படத்தை முடிச்ச கையோடையே அஜித்குமார் சார் சீக்கிரம் இந்த ஒரு சர்ஜரி பண்ண போகிறாரு. அண்ட் இந்த ஒரு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு மீண்டும் ஒரு தமிழ் சினிமாவில் எப்பவும் போல எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் வேண்டிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, லொல்லு சபா சுவாமிநாதன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வடிவேலுவை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வடிவேலு அவர்கள் ஆரம்பத்தில் ராஜ்கிரண் சாரோட ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக இருப்பார். அப்போ நான் அங்கே அடிக்கடி போயிருக்கேன். அப்போ போகும்போதெல்லாம் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு சான்ஸ் கிடச்சி அவரோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நானும் அவரும் 6 படம் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு படம் பண்ணும்போது அவரோட ஆட்டிடியூட் வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டைலாக் பார்த்துட்டோம், அதை ரிஹர்சல் பண்ணுறோன்னு கூட கிடையாது. நம்ம டைலாக்கை சொல்லிட்டு இருக்கும் போதே இது நல்லா மாற்றுங்க, அது நல்லா மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்தில் டைலாக்கை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நோ சொல்லுங்கள், அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சும்மா ஆரம்பிக்கும் போதே நோ சொல்லிகிட்டே இருக்காதீங்கன்னு நான் கத்திட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹரி சார் தான் ஒரு வழியாக எங்கள் 2 பேர்த்தையும் பேசி அந்த படத்தை ஷூட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பொதுவாகவே கூட நடிச்ச நடிகர்கள் வடிவேலை பற்றி இப்படி சொல்கிறது சகஜமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.